மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, காற்றின் பெருமை அதை சுவாசிக்கும் போதுதான் தெரியும். அன்பின் அருமை நாம் நேசித்தவர்களை விட்டு பிரியும் போதுதான் புரியும். இப்போ நம்ம அந்த ஆக்சிடெண்ட் பார்த்தோம்ல கடலூரில், ஒரு ரயில்வே கேட்டில் ஒரு ஸ்கூல் பஸ், அதாவது ஸ்கூல் பிள்ளைங்களை ஏற்றி வந்த ஒரு வேன் இந்த ரயில் அடிபட்டு ஒரே குடும்பத்தை 2 பேர் செத்து போகிறாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்ம கண்ணால் பார்த்து வளர்த்த பிள்ளை, நம்ம நேசித்த பிள்ளை, அதை விட்டு பிரியும் பொழுது எவ்வளவு வேதனை இருக்கும்னு அந்த பெற்றோர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனுடைய வலியும் வேதனையும் வேறு யாருக்குமே வரக்கூடாது. அதனால் காற்றோட பெருமை நமக்கு சுவாசிக்கும் போது தான் தெரியும். அதே மாதிரி நம்ம நேசித்தவர்கள் நம்மளை விட்டு பிரியும் பொழுது இருக்கிற வேதனை இருக்குல்ல, அதை வார்த்தைகளாலேயே சொல்ல முடியாது. அதுலேயும் பிள்ளைகளை பறிகொடுத்த அந்த பெற்றோர்கள் நிலைமை இருக்குல்ல, அதை எந்த விதமான ஒரு ஆறுதல் வார்த்தைகளும் அதை நிச்சயமாக நிறைவு செய்ய முடியாது. வாழ்க்கை பூரா ரணம்தான், வலிதான். இரண்டாவதாக, நேசித்தவர் பிரியும் பொழுது நெஞ்சம் நெருப்பாய் கொதிக்கத்தான் செய்யும். அப்படியே அந்த கூட படிக்கிற பசங்க அழறது, அந்த அப்பா அம்மா அழறது, கூட இருக்கவங்கெல்லாம் அழறது, அந்த ரயில்வே ட்ராக்கில் அந்த பிள்ளைகளுடைய புத்தகம் சிதறி கிடக்கு, இப்படி காலில் கிடந்த செருப்பு பெது கிடக்கு. காலையில் அந்த குழந்தைய அனுப்பும் பொழுது அந்த பெற்றோருக்கு பிள்ளைகளை மாலையில் நம்ம உயிரோட பார்க்க மாட்டோன்னே தெரியாது. அதே மாதிரி நம்ம நேசித்து அந்த உறவுகள் பிரியும் பொழுது நெஞ்சு நெருப்பாக கொதிக்குதா, அதனுடைய டெம்பரேச்சருக்கு அளவே கிடையாது, வேதனைக்கும் வலிக்கும் அளவே கிடையாது. அதை தண்ணி ஊற்றி அணைக்கவும் முடியாது, அந்த கொதிநிலையை மாற்றவும் முடியாது. அதற்கு ஒரு மருந்தே கிடையாது. பெற்ற பிள்ளைகளை அப்படியே பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைகளை அதே மாதிரி ஒரு பிணமாக பார்க்கும் பொழுது, ஒரு பெற்றோர்களாக இருக்கட்டும், அது உறவினர்களாக இருக்கட்டும், அந்த வேதனை இருக்குல்ல, அந்த வலி இருக்குல்ல, அதுக்கு எதுவுமே ஈடு இணையே கிடையாது. அதுக்கு ஒரு மாற்று வழியே கிடையாது. மூன்றாவதாக, அத்தனை கண்களிலும் அழுகிறது புல்லாங்குழல், ஆறுதல் சொல்ல உன் பாடல் வேண்டும் தருவாயா, நிலவற்ற இசை வானம், பொழிகின்ற மழையெல்லாம் இனி கண்ணீராகத்தான் கரிக்கும், சரி கம பதனி இனி சங்கீதத்தில் எப்படி சிரிக்கும். அப்படியே ஒரு சின்ன குழந்தைங்கள பரிதவித்து கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தால் கூட மனசாரிடும். ஆனால் யாரோ செஞ்ச ஒரு தப்பால் ஒரு ரயில்வே ட்ராக்கில் அடிபட்டு ஒரே குடும்பத்தில் 2 பேர், இதெல்லாம் வாழ்க்கையில் யாருக்குமே நடக்கக்கூடாது. இறப்பு என்பது ஒரு வலி தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த நிலையில்லாத உலகத்தில் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத இந்த நேரத்தில் இறந்து போன குழந்தைகளுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். பெற்றோர்களுக்கு இறைவன் மன வலிமையை கொடுக்கட்டும்.